வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். டிஃபனுக்கு சூப்பரான கிரேவி. பூரி அதுக்கு தொட்டிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் சன்னா மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு சன்னாவை நைட்டே ஊற வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு 4 எடுத்துருக்கேன். பூரிக்கு மாவையும் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். அரை மூடி தேங்காவை எடுத்திருக்கேன். இது ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடயே சோம்பு, பட்டை, அப்புறம் ஸ்டாரு, கிராம்பு எல்லாத்தையுமே போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தனியாக அது கொஞ்சம் ஆறட்டும். மிக்சரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அதே பேன்லேயே கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா போட்டுட்டு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டரையும் போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே எனக்கு இதை ஆறிடுச்சு. ஸோ நான் இதை போய் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்க வந்துக்க போகிறோம். அது கூடயே நல்ல ஒரு 20 பல்லு பூண்டு, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் இந்த மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதை கொஞ்சம் நம்ம பெரிய சைஸாகவே கட் பண்ணலாம். எனக்கு அரைச்சிக்க தான் போகிறோம். அதனால் தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழத்தை எடுத்துக்க. ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வெங்காயத்தில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டு நல்லா அந்த ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடியில் வதக்கிக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல பேஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி சாப்பிடும்போது. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் அந்த மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் விட்டுடலாம். தேவைக்கு ஏற்ப தண்ணியை விட்டுக்கோங்க. தண்ணியை விட்டுட்டு எல்லாத்தையுமே நம்ம அழகாக ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சிடலாம். ரெடியாக சூப்பராக இருக்கும். ஸோ தட் ஏற்கனவே இதை நான் வறுத்து தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் போடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. ஸோ தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சன்னாவும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிரேவிலே இப்போ சன்னாவையும் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பிளாக் சன்னாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரே ஒரு ஸ்பூன் பிளாக் சன்னா போடும்போது ரொம்ப டேஸ்டியாகவே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சன்னாவையும் இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதையும் இதில் போட்டுட்டு அழகாக எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டேன். இது மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சுன்னு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சன்னா. மெயினாக பார்த்திங்கன்னா பூரிக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு அது கூட நான் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கா இல்லைனா ரொம்ப ஏற்கனவே அது சன்னாவும் கொஞ்சம் திக்னஸ் குவாலிட்டி. ஸோ உருளைக்கிழங்கும் போட்டால் திக்னஸ் ஆகிடும். அதனால் தண்ணி விட்டு நல்லா இது கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து மசாலா கூட அழகாக சன்னா மசாலா சூப்பராக இறங்கிடும். பட்டர் வேறு போட்டிருக்கோம்ல. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். நல்லா அந்த கிரேவி கொதித்து நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ நட்டோட அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரிச்சாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பூரி கூட சேர்த்து செம சூப்பராக நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Vanakkam.